we are ready. ஸோ வின்சி வந்துட்டு கோவா வரைக்கும் சி ஹாவ் ஸ்டார்ட் இன் திஸ் பேக். இதுதான் அவளோட கல் சீட்டு. இட் சீம்ஸ் டு பி ஷி பாஸ்ட் இன் லெவல் 1. ஸோ லெவல் 1 பாஸ் ஆனங்காட்டி நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் அவளுக்கு. என்னென்னா வாட்டர் பேக். ஸோ இனி வந்துட்டு கொஞ்சம் குஷினாக இருக்கும்னு நினைக்கிறோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ வி ஹாவ் டு கெட் ஃபுல் என்டியூரன்ஸ். அதாவது நம்மளுடைய ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ தட் இஸ் வாட் ஷீ டிட். முடிச்சிட்டாவ கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் நினைக்கிறேன். 4 நாள் அதே சீட்டில். இட்ஸ் வெரி ஹார்ட். நார்மல் கிடையாது. இங்கே கூட சாஃப்டாக இருக்கும். அங்கே வெரி ஹார்ட். இட்ஸ் நாட் நார்மல் திங். கிஃப்ட் கொடுக்குறோம். தட் இஸ் வாட்டர் பேக். இந்த வாட்டர் பேக் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நார்மலி வில் பி யூஸிங் இன் வீட்டில் சேரில் போட்டு உட்கார்றப்ப யூஸ் பண்ணுறது. அந்த பேக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு அது மேலே உட்காந்துக்கலாம். பைக்கில் போகும்போது என்ன ஆகுனா அது ஒரு சஸ்பென்ஷனாக ஒர்க் ஆக தொடங்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பேக் போனில் கொடுக்குற அந்த எஃபோர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாகும். ஸோ நீங்கள் ஏதாவது லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இஃப் யூ நாட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, அதாவது இந்த கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது குஷின், ஏர் குஷின், அந்த மாதிரி ரைட் ஆன் ஏர், அந்த மாதிரி விஷயங்கள் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா இது வந்து நேபாள், பூட்டான், சைனாவில் நாங்கள் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டு நல்லா இருந்தது. அதோட ஏரியாவில் யாரோ வந்துட்டாங்க போல தான் கொஞ்சம். ஸோ see you guys ரோடில் பார்க்கலாம். பூனே போக போகிறோம். தட் இஸ் த பிளான். பூனே தாண்டி போக போகிறோம். தட் இஸ் த பிளான். வில் see you. டைம் 7 o'clock ஆச்சு. கிளம்புறோம். बहुत छोटा, लिटिल बिट बिग. मटेरियल ओके. हाँ मटेरियल ओके. So we got this tarpaulin. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. வேறு எதுவுமே இல்லை. தேங்க்யூ மேம். पूरे दूसरे नो हाईवे. थैंक यू. ₹100 அது. வேறு எதுவுமே இல்லாததுக்கு திஸ் வில் பி குட். ஏன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு எதுக்குமே எங்கள்கிட்ட தார்பால் இல்லை. ஸோ அதனால யோசிக்காம வாங்கிட்டோம். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எங்கே வேணாலும் உட்காரலாம், சாப்பிட்லாம். இதுதான் ஹைவே. பூனே ஹைவேவோடது. அதாவது கோவாலேருந்து வந்தோம் இல்லையா, இந்த ரோட்டில் வந்தோம். சின்ன ரூரல் ரோட்டில் கட்டில் இப்போ வந்து பூனே ஹைவே ஏறணும். ரொம்ப சீனிக் ரோடுன்னு இதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. எந்தளவுக்கு சீனிக் ரோடு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லாவே இருக்குது. ரோடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எவ்வளோ தூரம் இப்படி நீட்டாக இருக்குன்னு தெரில. சி அண்ட் இங்கே மகாராஷ்டிராவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய கிடைக்குது. நாங்களும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம். அது வீட்டில் பண்ணல, சாப்பிடும்போது காமிக்கிறோம். வின்சி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ பெட்ரோல் பங்க்கில் ஹேட் ஹால்ட். என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சுது. ஆக்சுவலி சப்பாத்தி காலி. அதனால் வித்தவுட் ஆஃப் மேக்கிங் மேகி. ஸோ பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பெட்ரோல் பங்க்லேருந்து ரொம்ப தள்ளி ஒரு இடத்துல மேகி பண்ணிட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட ரெடியாக இருக்க கண்டிஷன். யப்பி மேகி, இப்பி மேகி, ஏதோ ஒரு மேகி சாப்பிட்ற கிடச்சா போதும். கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. வெறும் 4 மணி தான் ஆச்சு. 4 தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 4-3 ஆச்சு. கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ நவம்பர் மந்த் ட்ரிப்பு வரவங்க இந்த ரோட் எடுக்கிறதுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாசிபிளி ரெயின் இன்னும் வராது நம்புகிறோம். பார்க்கலாம். பிகாஸ் லக்கேஜஸ் எல்லாம் ஹெவி. எங்கே வைக்கிறது மழை வந்தாலும் தெரியல. பாப்போம் சி. ஸோ இப்போ புது தார்பாய் ஒன்று வாங்கணும். இதுக்கு தான் தார்பாய். திங்ஸ் வைக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, எந்திரிக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக தார்பாய் ஒன்று தேவைப்படும். ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கணும். அது சாப்பிட்டோம். ரெடியா? மொத்தமாகவே மேகி செய்கிற 2 minutes தான் சொல்கிறாங்க. நீ 2 minutes செய்கிற. இதுதான் மாடர்ன் ஸ்பூன். 2 in 1. கத்தியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பூனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் கிடைக்கலாம் அப்படி. ஸோ அதனால் வாட் சம் சால்ட் அண்ட் எக் வித் அஸ். கூட்டிருச்சு. இந்த புள்ள தப்பாக பண்ணுறாங்க. சாப்பாடு வர சொன்னவங்களுக்குலாம் சாப்பாடு போடும். வந்ததுலேருந்து பேக்கிங் நான் தான் பார்க்குறேன். ட்ரிப்பு தொடங்கி 5 நாள் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் காட்ராஜ் டனல். இந்த காட்ராஜ் டனல்ங்கிறது வந்துட்டு பூனேலேருந்து மும்பை கனெக்ட் பண்ணுற முக்கியமான டனல். இது ஈஸியாக நிறைய கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணிடும். ஸோ அதனால ட்ராவல் பண்ணிட்டுக்கிறோம். The celebration of 500 kilometers. CT100ல ஒரே நாளில் 500 kilometers at the average of 50 km/h. ஸோ மேக்ஸிமம் 50 or 40 அவ்வளோதான் வரும். அதில் வந்து 500 kilometers ட்ராவல் பண்ணோம்னா குறைந்த 10 hours ட்ராவல் பண்ணோம். நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். Now its time is 9 o'clock. Say some hi. Okay. நல்லா பர்கர் போடுறது. பானிபூரி சாப்பிட்டா சூப்பராக இருந்தது. நல்ல ரோட் சைட் ஷாப். ஜூஸ் கடை ஒன்று இருக்குது. முடிச்சுட்டு போனோம்னா எங்கேயாவது இடத்துல பார்த்து ஸ்டே பண்ண வேண்டியது தான். ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல கிளம்ப வேண்டியது தான். 9 o'clock ஆச்சு. ஃபுல் டயர்ட். We'll see. சாக்லேட் டீ, ரோஸ் டீ, அடார் டீ, பிலாச்சி, துளசி, பான், கிசர், மசாலா. நமக்கு என்ன வேணும்? एक चॉकलेट टी, एक रोज टी. चॉकलेट और रोज. बाकी चॉकलेट. रोज चाय. ஒரு பியூர் நாடோடி வாழ்க்கையை பார்க்கணும்னா இதுதான் பார்க்கணும். ஸோ இது வந்துட்டு ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் பூனே டு மும்பை ஹைவேல இருக்குது. நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு 10:30 போல் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். நல்லா தூக்கம். வென்சி குளிர் தாங்க முடியாதுங்காட்டி ஷீஸ் லெஃப்ட் இன்சைட் த டென்ட். ஆனால் இருந்தாலும் குளிர் டென்ட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு. அந்தளவுக்கு பனி பயங்கர ஹெவி பனி. அரவுண்ட் 18-15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்தது நைட்டு. ஸோ அதனால் ஹெவி கோல்டுன்னே சொல்லலாம். நாங்கள் வெளியே படுத்திருந்தோம் தார்பையில். நல்ல கிளைமேட்டு, பயங்கரமான கோல்ட் கிளைமேட்டு. நவம்பர் மந்த் வந்துட்டு டே டைமில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் இருக்குமோ, வெயில் இல்லாமல் ட்ராவல் பண்ணுவீங்களோ, அதே அளவுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் நைட்டில் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுதான் இங்கே நடக்குது. இங்கே நைட் பயங்கர பனி பெய்யும். 2 இதுக்குமே லைட்டாக சளி எல்லாம் பிடிச்சி ஓரளவுக்கு தான் இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ராஜஸ்தான் கிளம்புறதா பிளானு. ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ப்ராபப்ளி ஒரு 1000 kilometers கிட்டத்தட்ட இருக்கும். 1100 kilometers இருக்கும். பிளானிங் ஃபார் 2 days. பட் செகண்ட் டே ஏர்லியராகவே அங்கே ரீச் பண்ணோம். மத்தியானம் போல் ரீச் பண்ணால் தான் கொஞ்சம் அங்கே லொக்கேஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி எவ்வளோ புஷ் ஆர்டராக பண்ணோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து மும்பை ஊருக்குள்ளே போய் தான் போனோம். தானே வழியாக தான் உள்ளே போய் ஆகணும். மும்பை வந்துட்டு இன்றைக்கி திவாலி. இட் இஸ் November 14th. ஸோ பயங்கர ஹெவி க்ரௌடாக இருக்கிற ஒரு இடம் மும்பை இன்றைக்கி. எப்படி சர்வே பண்ண போகிறோன்னு தெரியல. பட் வி ஹாவ் டு டூ. வேறு வழி இல்லை. பேக்கிங் முடிஞ்சது. கிட்டத்தட்ட டென்ட் எல்லாம் எடுத்தங்காட்டியும் எல்லாமே ஃபுல்லாகவே கழட்ட வேண்டியது வண்டியில். இன்னி இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி கட்டியாக இருக்கணும். இன்னொரு 10 நிமிஷத்து வேலை கட்டி முடிச்சிட்டோன்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். நல்ல பெட்ரோல் பங்க். இங்கே குமார்னு ஒருத்தர் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் மேனேஜர், ரொம்ப ஸ்வீட் பர்சன். நைட்டு வந்தோன்னே அங்கே படுத்துருந்தோம். லாரிக்கு பின்னாடி படுத்துருந்தோம். அவங்க வந்துட்டு கேட்டோன்னா நீங்கள் உள்ளே போய் படுத்துக்குங்க, இங்கே படுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே லாரி திரும்புற இடம் அப்படின்னு கேட்டியும் இந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இந்த ஸ்பேஸில் எந்த தொந்தரவும் இல்லை நைட்டு. அண்ட் லக்கேஜஸ்னால் இந்த லக்கேஜஸ்லாம் வெளியே தான் இருந்தது. வண்டியில் இருக்கிற லக்கேஜஸ் அங்கேயே தான் இருந்தது. டேங்க் பேக் மட்டும் எடுத்துருந்தோம். மற்ற எல்லாமே இங்கே தான் இருந்தது. ஆல் சேஃப். ஒரு சின்ன விஷயம் கூட திட்டு போல். ஸோ இது ப்ராபப்ளி எந்த வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே இருக்குன்னா லோனாவாலாக்கு ஒரு 10 kilometers before ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க். கூகுளில் சர்ச் பண்ண வந்துடும். Hello everyone, this is Kumar. He is from what is the location? It's Lonavala. This is Lonavala. He is the manager for this Reliance Bank. He helped a lot. Yesterday we have stayed over there. You have seen the videos. This is the person who behind us. So he gave us space to stay, and thank you very much for this. welcome. Anyway, Yeah. please come next time. Next time they will be coming anyway. Yeah. Always. Yeah.
See you, man. Thank you. Thank you. छोटा बटन नहीं है, बड़ा नहीं चाहिए। छोटा बटन में लगेज कैरी है ना। खराब नहीं होएगा ना, कभी भी काम आएगा। क्यों? इधर है। கையிலையா இதை விட சின்ன பாட்டில் தான் இருந்தால் பரவாயில்ல. நம்ம சட்டி கொண்டு கொள்ள என்னது பாட்டில் சரி இது ஆரம்பி கேட்பேன். कितना आप? 250. Make it as 150. 150 आधा केजी 150. 150 नहीं है मेरी अभी है ना 150. एकदम अच्छा है। How is it, Tony? Good. अच्छा. पूरा ले लो ना, पूरा 300 नहीं. दे दो, 300 दे दो। नहीं. 150 ओके. आप पूरा ले लो, खराब नहीं होता है, कभी भी काम आएगा। नहीं चाहिए अब कैरी लगेज कैरी है ना, वेस्ट हो गया. इसमें चेंज कर लो, ये रख दो, ये पूरा इसमें डाल दो। 250 दे दो बस, नहीं 250 नहीं चाहिए ना. 50. पूरा का 250 दे दो। भैया मेडिकल में लेने को जाएंगे, इतना सब बॉटल 150 200 अरे और फिर ये अपना ऐसा आएगा। ये ताजा वाला रहता है। समझे तो 200 देखो फुल बॉटल. तो 200 देखो करेक्ट. 250 गाड़ी वांग रहा हूँ. इसमें डाल दो। बॉटल है ना. हाँ, कांच ये झाड़ा है, फूटेगा नहीं। Bro, which is the way to Mumbai? Mumbai. மும்பை க்ராஸ் பண்ணோம். மும்பை வந்துட்டு ஹெவி டிராஃபிக், முக்கியமாக தானே அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஊர். அதையும் க்ராஸ் பண்ணி இப்போ பல இன்னொரு பயங்கர டிராஃபிக்கில் ஹீட்டு வேறு பயங்கர ஹீட்டு. நைட் எந்த அளவுக்கு கோல்டு இருந்ததோ அதை விட எக்ஸ்ட்ரீம் ஹீட் பகலில். ஸோ அதையும் முடிச்சுட்டு அதையும் பார்த்து வந்துடும். முடிஞ்சுது, மும்பை முடிஞ்சுது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சூரத் அதே வடோரா போகணும். வடோராவுக்கு அப்புறம் குஜராத்தா ராஜஸ்தான் விசிட் பண்ணுற சொல்லிச்சு. ஸ்டில் பிளான் இஸ் கோயிங் ஆன். வண்டியில் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பயங்கர டயர்டாகி வந்தோன்னு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகலாம் சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிடும். விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, மும்பைக்கு நீங்கள் க்ராஸ் பண்ணுறப்போ மேக்ஸிமம் ஈஸியஸ்ட் ரூட் என்னவோ அதை எடுத்துருங்க. எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒன்று இருக்குது, நீங்கள் க்ராஸ் பண்ணி போகலாம். பட் ஆனால் காரில் இருந்தால் மட்டும் தான் போக முடியும், டூ வீலரில் போக முடியாது. ஸோ அதுக்காகவே வந்து டூ வீலரில் வந்துட்டு கொஞ்சம் டிராஃபிக் ரோட்டில் வர வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ப்ரீ பிளானாக வந்துங்க, எதர் ஏர்லி மார்னிங் ஆர் நைட் வந்துட்டிங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்காது. பட் இடையில வந்தீங்கன்னா யூ வில் பி ஸ்டக். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து திவாலி, நவம்பர் 14th. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது ரோட்ஸ், கொஞ்சம் நாள் வீட்டுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. சப்போஸ் இதே இது பிஸி ஒர்க்கிங் டேவாக இருந்ததுன்னா இன்னும் கஷ்டம். ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான ரீசன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ராஸ் பண்ணதுக்கு. அரௌண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock ஆச்சு. நாங்கள் காலையில் 7 o'clock பைக் எடுத்துட்டோம். பிஃபோர் 100 kilometers. பெருசாக நீ கோட்டகையில் 250 kilometers தான் ஓட்டிப்போம், மீறிப்போம் 200 kilometers ஓட்டிப்போம். பட் அந்த 200 kilometersக்கே வந்துட்டு ஹெவி டயர்ட் பிகாஸ் ஆஃப் டிராஃபிக்.
சூரத் போக போகிறோம். தட் இஸ் த டெஸ்டினேஷன். மீட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாப்பிங் போட்டோம். ரொம்ப ஹெவி டிராஃபிக்னால சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிறோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் செஷன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ ரெண்டு சாப்பிட்டு கிளம்பி ஓட வேண்டியதுதான். வேறு வேலை இல்லை. குட் மார்னிங் ஆல் ஃப்ரம் சூரத்தில் ஒரு ஸ்டே பண்ணியிருந்தேன். நேற்று நைட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டயர்டு, நல்லா தூங்கிட்டோம். ஆனால் என்ன ரூம், சூப்பர் ரூம், பயங்கரமான ரூம். 445க்கு நாங்கள் புக் பண்ணோம். 550க்கு நாங்கள் புக் பண்ணோம் 2 பேர்த்துக்கு. சூப்பராக இருந்தது ரூமு, நல்லா தூக்கம். காலையில் இப்போ 10:30 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ செக் அவுட் டைமிங் 11 o'clock, கரெக்டாக அந்த டைமுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நாளைக்கு என்ன ஸ்டே பண்ண போகிறோம்னு தெரில. ஸோ ஜெய்சால்மர் தான் அடுத்த ஜங்ஷனு. ஜெய்சால்மருக்கு போகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, நிறைய தூரம் இருக்குது. போக போகிறோம், அதுதான் பார்க்க போகிறீங்க நீங்கள். அந்த ரோட்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள். ஸோ திஸ் இஸ் ஆர் பைக் அண்ட் வின்சி இஸ் ரெடி. அவளுக்கு ஹெல்மெட்குள்ளே இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் தான் மாறிடுச்சு. ஸோ இந்த ஆர்டர் பண்ணுறதுக்கு இன்டர்காம் யூஸ் பண்ணலாம். இன்டர்காம் நாங்கள் கேட்டு இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணல. கூடி சீக்கிரம் ஒரு இன்டர்காம் வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். வாங்கிட்டோம்னா வில் பி யூஸிங் இன்டர்காம். ஸோ அப்போ பிரச்சனையே இருக்காது, ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஜம்முன்னு போயிடுவோம். அங்கே இருக்கிற மழை தெரியுதுன்னு தெரியல, பட் ஆக்சுவலாக சொல்ல போனால் அது மழை கிடையாது. இட்ஸ் கார்பேஜ், பயங்கர கார்பேஜ். வடோடவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அகமதாபாத் போகிற வழி இருக்குது. நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மாதிரி குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆல் வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகும். பயங்கரமான ஒரு குப்பை போடும். ஸோ ஆஃப்டர் அ லாங் ஜேர்னி 150 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வச்சுன பிரேக்கு. ஆனால் பிரேக் கடையில் நாங்கள் ஒன்று வாங்கினோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வின்சிக்கு வந்துட்டு சிட்டிங்க்கு ஒரு பில்லோ. ஆல்ரெடி வாட்டர் பிரேக் லெவல் 1 கிஃப்ட் பண்ணியிருந்தோம். இது கிட்டத்தட்ட லெவல் 2 கிஃப்ட் மாதிரி. அரௌண்ட் 2000 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டா. ஸோ அதனால் இந்த ஒரு பில்லோ வாங்கி கொடுக்க வேண்டியது பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இந்த பில்லோ வாங்கியிருக்குது. குட் பில்லோ இட் இஸ், நல்ல பில்லோ ஃபார் ஹைட், லெக்கோட ஹைட்டுக்காக. லெக்கில் வந்து ரத்தம் கட்டிடும் ஆக்சுவலாக. ஸோ ரத்தம் கட்டிடும் அப்படின்னு இந்த சென்ஸ் லைக் கால் மடக்கி வச்சுட்டு கட்டியும். ஸோ அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹைட் பண்ணி காலை கொஞ்சம் நேரம் வைக்கிற மாதிரி வச்சுருந்த ப்ராசஸ்ஸு. இன்னொன்று வாங்கணும், இன்னொன்று அவற்றுக்கு என்னங்கிறத நான் காமிக்கிறேன். இன்னொரு லெவல் அப்கிரேடேஷன் என்னென்னா, கூலர்ஸ் கொஞ்சம் சன் போலரைஸ் பண்ணுறது. 100 rupees coolers. எவ்வளோ ஒன்று சன்னை வந்துட்டு நம்ம கண்ணில் டேரெக்டாக பார்க்க விடாமல் தலைவலிக்காமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறத விஷயம். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சன்ரைசஸ் உங்கள் ஹெல்மெட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி கூலர்ஸ் வாங்கிக்கலாம். இது ஒன்று. அப்புறம் ஒரு பில்லோ ஒன்று ஹைட்டுக்காக, காலுக்காக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ்க்காக ஹைட் பண்ணுறதுக்காக, ரொம்ப ஹைட் பண்ணக்கூடாது. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் ஃபார் பைக் அண்ட் அஸ். அதனால் பிளேஸ் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஆமாம், கிட்டத்தட்ட ஏன் ஹீட்டாக இருக்குன்னா, ராஜஸ்தான் கிட்டே வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஹீட்டாக இருக்குது. வேகுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறா. இப்போ அப்போ தான் இருக்கும் கிளைமேட், வர வழி இல்லை. 100 கிலோமீட்டர்ஸில் ஒரு குட்டி பிரேக். பைக் வந்துட்டு நீங்கள் எப்பவுமே ஒரு 100cc பைக்ஸ் 150cc பைக்ஸ் இருக்கிறப்போ ப்ராப்பர் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு பிரேக் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் வீ டிட். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி டைமிங்கில் ஹெவி இதாக இருக்கிறப்போ, வெயிலாக இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், கொஞ்சம் நார்மல் கிளைமேட் ஆகுனா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கூட ஓட்டலாம். ஸோ 100 கிலோமீட்டர்ஸில் ஒரு பிரேக், குட்டி பிரேக்கு. இன்னுமே அகமதாபாத் போயிட்டு தான் இருக்கிறோம், அகமதாபாத் ரீச் ஆகலை. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு குட்டி பிரேக் வந்துட்டு வி ஹேட் சம் சாட். இதுதான் சாட் ஷாப். இந்த நார்த் இந்தியாவில் வந்து நிறைய ரோட் சைடில் நிறைய ஷாப்ஸ் இருக்கும், சாட் கார்னர்ஸ் இந்த மாதிரி. ஸோ அதை ஒன்று சாப்பிட்டோம். வின்சி வந்துட்டு ஆலு பராத்தாவும்
கச்சோரி சாப்பிட்டா. நான் வந்துட்டு சம் பூரி அண்ட் வாட் பூரி? மிளகா பஜ்ஜி, அதுக்கு பேர் மிர்ச்சி வடை. இங்கே அது சாப்பிட்டோம். சமோசா சமோசா பேல், சமோசா பேல் அது சாப்பிட்டோம். ஸோ தட்ஸ் இட், ஓவர் முடிஞ்சது. இன்னைக்கு கிளம்பி ஓட வேண்டியது தான். அகமதாபாத் போல் போபால் லெஃப்டில் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் சிட்டி. சிட்டிக்குள்ளே போக முடியல, ஹெவி டிராஃபிக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹெவி டிராஃபிக்ஸை பீட் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா ரிங் ரோடு எடுத்து வந்துக்கிறோம். ஸோ எல்லாமே கிராசிங் அகமதாபாத் கிராஸ் பண்ணுறப்ப நீங்கள் இது ரிங் ரோடு எடுத்துருங்க. உள்ள சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா மாட்டிடுவீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாலும் ரிங் ரோடு எடுத்து ரிங் ரோடு ட்ராவல் பண்ணிருக்கோம். நல்ல டெவலப்டு சிட்டி அகமதாபாத். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, கம்பெனியில் வச்சுக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க ஆகுனா அகமதாபாத் போகிறோம்னு சொல்லிட்டு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஆக்சுவலாக. ஸோ அதனால இங்கே வருவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி ஊர் தான் அது அகமதாபாத் அப்படிங்கிறது. ஊர் பயங்கர டெவலப்டு. ரோட்வேஸ் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியல, நல்லாவே இருக்குது. அண்ட் ஆல் த லொக்கேஷன்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல், டெவலப்டாக இருக்குது. ரைட்னா அகமதாபாத்லேருந்து ஒரு ஹைவேல ரிங் ரோட்டில் பிடிச்சோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரிங் ரோட்டில் இருக்கிறோம். பசி டின்னர் சாப்பிட்லான்ட்டு லைட்டாக ரைஸும் சில்லியும் வாங்கிக்கிறோம். மிஞ்சி ரொம்ப பீதியில் இருக்கிறா, சுற்றி நாய் இருக்குது கறிக்கு. சாப்பிட்டு இருக்கிறோம். முடிச்சுட்டு நீ கிளம்பி ஹைவே பிடிக்க வேண்டியதாக வேலை. பட் அங்கே ஹைவே எப்படி இருக்குன்னு தெரில. ஸ்பைசி ஃபுட்டு, ரோட் சைட் ஃபுட்டு நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரோட் சைட் ஃபுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த கல்ச்சர் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். कितना है? 150 150 150. ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்துட்டு என்ன டேன்னு தெரில, பட் டேட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 16. பயங்கர குளூரில் நேற்று நைட் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான குளூரான சுச்சுவேஷனில் ஒரு இடத்துல தங்கினோம் பெட்ரோல் பங்க்கில். அங்கேருந்து விடிய காலையிலே கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5:30 டைமிங்லேயே கிளம்பிட்டோம். ஸோ பயங்கர இருட்டு, வீடியோ எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த டைமிங் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ we didn't took any வீடியோஸ், பட் ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோ காமிக்கிறோம். அங்கேருந்து கிளம்பி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டோம். எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோன்னா ஆஸ் யூஷுவல் ஜெய்சல்மர் தான். ஜெய்சல்மர் டேக்ஸ் சம் டைம், ஏன்னா ரோட்வேஸ் வந்துட்டு அந்தளவு ஹைவேஸ் இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் பேட்ச் ரோட்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த ரோடு ஒன்று தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஜங்ஷனோட. மற்றபடியாக நீங்கள் அந்த ரோடெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஸோ அந்த இஷ்யூஸ்னாலே கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். காலையில் பயங்கர குளிர். இப்போது பனி பட்டை கிளப்பிருச்சு, சன்னு வெடி வந்துருச்சு, இருந்தாலும் குளிர் தீரலன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. அண்ட் நல்ல தூக்கம் டென்ட்டில், நல்ல தூக்கம் டென்ட்டில். வின்சி வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டா, பிஸ்கெட்டு டீயும் காசு கேட்டுக்கிறா, கொண்டே கொடுக்குறேன். நல்ல தூக்கம். அண்ட் ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு, கொஞ்சம் ஒரு டீயும் குடிச்சாச்சு, கிளம்பி போயிட்டு இருக்க வேண்டியது தான். இன்னும் ஒரு அரௌண்ட் 350 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஜெய்சல்மருக்கு. 9 o'clock கால் பண்ணி என்ன டைமிங் வருவோன்னு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது பார்ப்போம் எப்படி என்ன பிளான், எதுவுமே தெரில எங்களுக்கு. பட் ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு 10 ஸ்டே ஒன்று கேட்டிருந்தோம். அவங்களுடைய ரிசீவிங் டைம் வந்து 3 o'clock, மணி இப்போ 7 ஆச்சு. ஸோ எப்படி போகிறது, எந்த டைம் போய் சேர்றதுன்னு தெரில. வில் see. Long ride. तमिलनाडु। कहाँ तक जा रहे हो? नहीं, कहाँ तक जा रहे हो? जम्मू कश्मीर, जैसलमेर जा रहे। जैसलमेर, पंजाब, जम्मू कश्मीर। हाँ, लॉन्ग ड्राइव है। कितने लोग हो? 5 गाड़ी है? नहीं, एक गाड़ी है। 5 दिन, 5 दिन, 10 से 5 दिन, ऊपर में 5 दिन। और साथ में कितने लोग जा रहे हो? रात में साथ में रूम इधर। दो ही। तो टू व्हीलर कितनी है आपके साथ? वो गाड़ी போலாமா? ஸோ பாய். ஸோ இட்ஸ் டன். பிரேக்ஃபாஸ்ட் டன்ல. இல்ல எனக்கு வடை பாவு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவளுக்கு வடபாவ் வேணுமாம்மா. உத்தரப்பிரதேசத்தில் வடபாவு கிடைக்காது. வடபாவு கிடைக்காதம்மா. அதுக்கு பதிலா இந்த வேறு தான் இருக்கும். வடபாவே கிடைக்கும். நீ வந்து தப்பான நீ தான் எடுத்து சொன்ன.
Jaisalmer, Jammu Kashmir. घूमने We just had a small pit stop. Kachori breakfast kaga. Rajasthan la. Vada pav la kachori. So we got kachori. Kachori. நம்ம பிரகாஷ் ஒருத்தர் வந்து சென்னையில் வேலை செஞ்சவரை பார்த்துருக்கோம். இவர் சென்னையில் வேலை செஞ்சு ராஜஸ்தானில் இருக்கார் ஆக்சுவலாக. இவர் பேர் பிரகாஷ். 10 வருஷம் சென்னையில் சவுகார்பேட் கிட்ட அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிருக்காரு. இங்கே நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் பண்ணிட்டு இருக்காரு. வடை, தோசை, இட்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வழியில் மீட் பண்ணோம். மிஸ்டர் பிரகாஷ். ஓகே, மீட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிளம்புறது. தேங்க்யூ. कितना? 20 रुपए का 10 और 10 ठीक है. இன்சி हाय நல்லா சாப்பிட்டியா? ஓ நல்லா இருக்கு. கையில் ஏதோ பெருசாக வச்சுக்கிறா. சாக்லேட் எங்க? அதுக்கு தானே கேக்குறீங்க? வின்சிக்கு வந்துட்டு ஒரு ராஜஸ்தான் வந்து மட்டும் வந்ததுக்காக ஒரு அப்ரிசியேஷனுக்காக டைரி மில்க் கொடுத்துக்கிறோம். நாங்கள் போகிறோம் போயிட்டே இருக்கோம். ஜெய்சால்மருக்கு இன்னும் வந்து சேர்த்து ஜெய்சால்மர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக தெரியுது. ஆக்சுவலாக என்னென்னா ட்ரை ரோட்ஸு, அதனால் ஸ்டாப்பிங் இல்லாமல் போயும் கூட எங்களால் முடிக்க முடியல. இன்னொன்று கிராஸ்வின்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எனிவே வில் பி ட்ராவலிங். அங்கே வேறு ஒரு 3 மணிக்கு வச்சுனார். மணி ஆல்ரெடி 2 ஆச்சு. இன்னும் 100 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோன் பண்ண போகிறோம். ஃபோன் பண்ணிவிட்டு வில் செக் முடியுமா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்காக பிளான் பண்ணிக்கலான்னு பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இடையில கொஞ்சம் பசிச்சிருச்சு. ஸோ சாப்பாடு முக்கியங்கிறதுக்காக சௌமீன் ஆர்டர் பண்ணிக்கிறோம். சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுனால பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கிறோம். இதுதான் சௌமீன் நூடுல்ஸ் சொன்ன கடை. அகமதாபாத்லேருந்து நீங்கள் நேரம் வந்தீங்கன்னா திரும்ப வருவீங்க. 68 ரோடு ஜெய்சால்மருக்கு. ஸோ ஸ்ட்ரைட் ரோடு, ஸ்ட்ரைட்னா ஸ்ட்ரைட், செம ஸ்ட்ரைட்டு. டேர்னிங்ஸ் கூட இருக்காது. ஸ்ட்ரைட்டாக அந்த ரோடு போயிட்டே தான் இருக்கும். மேப்பில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபாரின் யூகே யூஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ரோடு. பட் ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்தளவுக்கு விண்ட் பிளாஸ்ட் இருக்குது. அதனால வந்துட்டு ரோட்டில் சரியாக வண்டி ஓட்ட முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சோம் நாங்கள். இப்போ முன்னாடி ஒரு 500 அடிச்சு ஓடிட்டு வந்தோம். அது கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு ரேஞ்ச் கம்மியாக முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்த பங்க்ல போய் பெட்ரோல் அடிக்கலான்னு போகும்போது தான் ப்ரைஸ் பார்க்குறோம். பார்த்தா 1 லிட்டர் வந்து 90 ரூபா. அதாவது நம்ம ஊரில் வந்துட்டு 84 ரூபா 85 ரூபா விற்கிற பெட்ரோல் வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 90 ரூபா. அதே சமயம் நாங்கள் கோவாவில் அடித்தோம் 69 ருபீஸ்க்கு. மகாராஷ்டிராவில் 72 ருபீஸ் அடித்தோம். இந்த மாதிரி ரேட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால மைலேஜ் கம்மியாகுது. ஸோ ஸ்டில் வி ஹேவ் டு கோ. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் ஜெய்சால்மர் ரீச் பண்ணிடுவோம். அது வரைக்கும் ரோட்ஸ் பாருங்கள். ரோட்ஸ் ஃபுல் ஸ்ட்ரைட் ரோட். ஸ்ட்ரைட்னா ஸ்ட்ரைட், பயங்கர ஸ்ட்ரைட் ரோடு. ஸோ யூ கேன் என்ஜாய் த ரோட்ஸ். So all Jeep Safari, everything is included. You go small desert, this one? Okay. Then also possible.
Oh, this desert. This is small desert, flat desert, not too much tourists, nobody going this. Small desert, cheaper price. Okay. You go in this desert, very low desert, inside village. So this is charge 2%, 8,000 rupees. This desert, 8,000. If you go this Mughal desert, this desert, close to border, very far desert, jeep safari, camel, all package, 16,000 rupees. 16. Yeah, 1600. Mughal package. 1600. Yeah, 16,000. 1600. Triple zero. Ayyo. 2%. And if you go cheaper, 8,000. You go 25 kilo jeep, right? You know, you don't get jeep, then we charge you like 12,000. Because already we have booked something, no? Then this, they said 1,500 per person, 3,000 is the charges. This is not with camel, no jeep. You know, jeep costs very far. Only jeep, 8 people ride. Only you 2%. Inside jeep, 8 people. Only you, 2. Okay. You have 25 We kilometers are jeep. not that much at budget and we want to just... So you get cheaper one also possible. huh? Cheaper. Yeah, I need a cheaper one. Cheaper one, you don't get jeep, camel and everything include, and we charge you like 5,000. Good quality, what you want. You want middle quality, 4,000 rupees. ஹலோ எவ்ரி ஒன் பேக் ஜெய்சால்மர் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் ஏன்னா ரொம்ப கொடூரமாக இருந்தது, கிராஸ் விண்ட் ஜாஸ்தியாக இருந்தது, வண்டி பெட்ரோல் மைலேஜ் கம்மியாகி நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பிஆர்ஓ பார்த்துங்க, நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், லடாக் போனவங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பிஆர்ஓஸ் பார்த்தோம் இங்கே. இன்னொரு விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தார் டெசர்ட் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். தார் டெசர்ட்டில் கனோய் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்துட்டு டென்ட் புக் பண்ணிக்கிறோம். ஸோ அங்கே தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம் இன்றைக்கி நைட்டு. பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க, ஃபோட்டோலாம் காமிச்சாங்க, எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்த்துட்டு சொல்கிறோம் டெசர்ட் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. விஷயம் என்னென்னா, இப்போ பர்சன் வந்து 1,500 சார்ஜ் பண்ணிக்கிறாங்க, 3,000 ஃபார் போத் ஆஃப் அஸ். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எங்களுக்கு தெரியுது, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஸோ அட் த எண்ட் ஆஃப் டைம் வர வேண்டியதாகி போச்சு. இன்னொருத்தவங்களும் அதே பட்ஜெட்டை சொன்னாங்க, 3,000 கீழே யாருமே சொல்ல, எல்லாருமே 3,000 மேலே தான் சொன்னாங்க. ஸோ டென்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபோட்டோலாம் நல்லாயிருக்கும், இது பட்ஜெட் எடுத்துருக்கோம். ஸோ டெசர்ட்டுக்கு போக போகிறோம், டெசர்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வீடியோஸை பாருங்கள், ஜெய்சால்மர் பாருங்கள். நாளைக்கு காலையில் முடிஞ்சதுன்னா நாங்கள் ஃபோர்ட்டு கூட வருவோம், இல்லைனா அங்கேருந்து பார்டர் கூட போய் பார்த்து வருவோம். எப்படின்னு தெரியல, பிளான் பண்ணிக்கலாம். ஸோ பார்ப்போம். See you. Bye.